Hey friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கி டின் அல்லது குக்கி டப்னு சொல்லலாம். இதை ட்ரீம் கேக் டின்னில் பண்ணுவாங்க. வெளியில் நல்ல குக்கி வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாக்லேட் மெல்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம டின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி பேக்கன் சர்வ் கப்பில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்யூட்டாகவும் இருக்கும், செய்கிறது ஈஸி தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். பட்டர் நல்ல சாஃப்டாக இருக்கணும். இதில் வந்து 40 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் ஒரு 40 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். என்னோடய சீனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருசாக இருக்குது, கொஞ்சம் நல்ல கிரானுலேட்டடாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பட்டரில் இது நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அப்படியே வந்து க்ரீம் மாதிரி வரணும். சீனியை பவுடர் பண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி சுகரை டேரெக்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். எக்லெஸ் வெர்ஷனுமே நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ மைதா சலித்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நான் சால்ட்டு சேர்க்கலை. இது 3ஐயும் சலித்து சேர்த்துக்கலாம். முட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 110 கிராம் அளவு கூட மைதா தேவைப்படும். நீங்கள் மிக்ஸ் பண்ணையில் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு 10 கிராம் மைதா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுக்கையில் அந்த ஹீட்டிலே இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொக்கோ சிப்ஸ் டார்க் பிடிக்குன்னா டார்க் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மில்க் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கிறேன். இதையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓவனை 170 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பேக்கன் சர்வ் டப், இதில் வைக்கலாம். நீங்கள் ஒரே ப்ரௌனி டின்னில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரே டின்னில் கூட செஞ்சுக்கலாம், ட்ரீம் கேக் டின்னில் கூட. ஆனால் இந்த மாதிரி செய்யலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாகவும் இருக்கும், சர்விங்கும் வந்து ஈஸியாக இருக்கும். பேஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க குக்கியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஓரங்களில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த டின்னில் நான் பேக் பண்ணி எடுத்த குக்கியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம், 110லேருந்து 120 கிராம் வரைக்கும் கிடச்சிது. நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நட்டல்லா ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். நீங்கள் நட்டல்லாக்கு பதிலாக சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சாக்லேட் ஸ்ப்ரெட்டு யூஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் நட்டல்லா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய எவ்வளோ தூரம் உங்களுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் நட்டல்லா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் பீஸஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோவிச்ச சாக்லேட் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மெல்ட் ஆகி கிடைக்கும். நான் வந்து நட்டல்லாவே நமக்கு நல்ல மெல்ட்டடாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ உள்ள சாக்லேட் ஸ்ப்ரெட்டு கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் நட்டல்லா மட்டும் நடுவில் சென்டரில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சாக்லேட் பீசஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாக்லேட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க குக்கி இருக்குது பாருங்கள், குக்கி டவ், அதை வந்து மேலே ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணி இதை கவர் பண்ணி விட்டுறணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உப்பி வரும். ஒரு லேயர் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. மேலே சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு மில்க் பிடிக்குன்னா மில்க் சேர்த்துக்கோங்க, இல்லை டார்க் கொக்கோ சிப்ஸ்னால் டார்க் கொக்கோ சிப்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓவனில் பேஸ் ரேக்லேயே வச்சுக்கலாம். பேக் மோடு தான் வச்சுருக்கேன். 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். இதில் பேக் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நல்ல பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா குக்கி வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நீங்கள் ஸ்கூப் பண்ணையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் அப்படி கரையிற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.